வணக்கம், இது நம்ம மண்பானை சமையல். இன்றைக்கி தூதுவளை டீ தயார் பண்ண போகிறோம். பொதுவாகவே டீ உடலுக்கு புத்துணர்ச்சியை தரும். ரொம்ப ஈஸியாக கூட பண்ணிடலாம். இதுக்கு முன்னாடி ஜீரக டீ எப்படி தயார் பண்ணுறது, அதில் என்னென்ன பயங்கள் இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம். அதையும் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தூதுவளை டீ எப்படி பண்ணுறது, அதோட முக்கியமான பயன்கள் என்னென்ன இருக்குதுன்னு இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம மண்பானை சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தூதுவளை டீ பண்ணுறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு இப்போ பார்ப்போம். தூதுவளை, மிளகு, பனங்கற்கண்டு, தேன், தண்ணீர். முதல்ல தூதுவளை இலைகளை அலசி தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். தூதுவளை இலைகளில் முள் அதிகமாக இருக்கும். அதனால அந்த இலைகளை அலசும்போது ரொம்ப கவனமாக அலசுங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் மிளகை நல்லா இடித்து தனியாக வச்சுக்கிறேன். நீங்கள் மிளகுத்தூள் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நான் 2 கிளாஸ் தூதுவளை டீ ரெடி பண்ணுறதுனால ஒரு 3 கிளாஸ் அளவுக்கு தண்ணி எடுத்து அடுப்பில் பாத்திரத்தை வச்சு கொஞ்சம் சூடு பண்ணிக்கிறேன். தண்ணி சூடான உடனே அலசி வச்ச தூதுவளை இலைகளையும் தட்டி வச்ச மிளகையும் நமக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவு பனங்கற்கண்டையும் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கிறேன். தூதுவளையோட வாசனை நல்லா வர கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ அடுப்பில் இருந்து இறக்கி ஒரு வடிகட்டியை வச்சு வடிகட்டிட்டேன்னா தூதுவளை டீ ரெடி ஆகிட்டு. நமக்கு இனிப்புக்கு தேவையான அளவு கூட தேன் சேர்த்துக்கலாம். இப்போது இந்த தூதுவளை டீயோட முக்கியமான பயன்கள் என்னதுன்னு பார்ப்போம். தூதுவளை ஒரு மூலிகை செடி. அதோட முக்கியமான பயன் என்னதுன்னா சளி, இருமல், மூச்சு திணறல் இந்த மாதிரி பிரச்சனையை ஈஸியாக குணமாக்கிரும். அதே மாதிரி நம்ம உடம்புல பித்தம் சேர்றதுனால தலைவலி, மயக்கம் ஒரு சில நேரங்களில் ஏற்படும். அதையும் இந்த தூதுவளை டீ சரி செய்யும். நம்ம சாப்பிட்ற உணவுகளை எளிதில் சீரணமாக்கும். அதுக்கப்புறம் முக்கியமாக நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். இப்படி ஆரோக்கியமான நன்மைகள் நிறைந்த இந்த தூதுவளை டீயை வாரம் ஒரு முறையாவது எடுத்துக்கோங்க. அடுத்து இன்னொரு ஆரோக்கியமான எளிமையான சமையல் குறிப்போடு சந்திக்கிறேன். நன்றி.